தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் பலர் கோழி பண்ணை நடத்தி வருகின்றனர். பிராய்லர் நிறுவனங்களிடமிருந்து கோழி குஞ்சுகளை வாங்கும் அவர்கள் 42 நாட்கள் பண்ணையில் வைத்து வளர்த்து கொடுக்கின்றனர். அதற்கு கிலோ ஒன்றுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ₹6.50 கூலியாக நிர்ணயிக்கப்பட்டது. தற்போதும் அதே கூலிதான் வழங்கப்படுகிறது. தற்போது மூலப்பொருட்கள் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, ஆள் கூலி போன்றவை அதிகரித்துள்ளதால் கூலியை அதிகரிக்க வேண்டுமென பண்ணையாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இதற்காக ஜனவரி 1 முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். போராட்டம் தொடர்ந்தால் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். இதனால் தமிழக அரசு இதில் தலையிட்டு கூலியை உயர்த்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் பண்ணைகளில் கோழி வளர்ப்பதில்லை உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தற்போது காலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதை தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகிறார்கள். மீதி இருக்கிற விவசாயிகள் கோழி போக 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 அனைத்து பண்ணைகளும் காலியாக கிடக்கும், குஞ்சுகள் இறக்க மாட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கட்டுப்படி இல்லை. இன்னைக்கு நிறுவனங்கள் ₹6.50 கொடுக்குறாங்க. நாங்கள் இப்போ எவ்வளோ கேட்குறோம்னா, கறிக்கோழிக்கு ₹20, நாட்டுக்கோழிக்கு ₹25, காடைக்கோழிக்கு ₹7 ஒரு கோழி கேட்குறோம். அப்போ இதை கேட்குற போது ஏன் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கலன்னா, நிறுவனங்கள் ஒரு பைசா கூட கொடுக்காதனால தான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வச்சு இந்த உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அரசு மட்டுமே நடுவராக இருந்து இதை செயல்படுத்த முடியும். பண்ணையினுடைய வாழ்வாதாரம் என்பது முதலாளிகள் குஞ்சையும் கொடுத்துருவாங்க, மருந்தையும் கொடுத்துருவாங்க, தீவனத்தையும் கொடுத்துருவாங்க. பண்ணையில் இருக்கிற உடல் உழைப்பு, பண்ணையினுடைய பராமரிப்புகள், மஞ்சி வாங்கி போடணும். மஞ்சியெல்லாம் இன்றைக்கி வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து போயிடுச்சு. அதெல்லாம் எப்படி வாங்குறதுனே தெரியல. அதனால் எங்களுக்கு கட்டுப்படி இல்லாதனால தான் இந்த கோரிக்கை வச்சுக்கிறோம். ஆகவே கறிக்கோழி பண்ணைகளில் வளர்க்கப்படுகிற கறிக்கோழிகளை மக்கள் அதிகமாக நுகருவதாலும் நாடு முழுவதும் பெரும் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக தமிழ்நாடு அரசு தான் இது முனைந்து ஒரு சிறந்த தேர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இந்த கறிக்கோழி பண்ணை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. இப்போ கறிக்கோழி பார்த்தீங்கன்னா ₹6,000 தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு விலை கட்டுப்படி ஆகிறதில்ல. எல்லா விலைவாசியும் உயர்ந்துருச்சுங்க. மஞ்சி பார்த்தீங்கன்னா 2000, 3000க்கு விற்றது இப்போ ₹24,000 விற்கிதுங்க. கரண்ட் பில்லு 1000, 1500 வந்துட்டு இருந்தது 6000, 7000 ஆயிடுச்சுங்க. ஆள் கூலி 200, 300க்கு இருந்தது 800, 1000 ஆயிடுச்சுங்க. அடுப்பு கறி பார்த்தீங்கன்னா 600, 700க்கு இருந்தது ₹2000 ஆயிடுச்சுங்க. இதனால எங்களுக்கு விலை கட்டுப்படி ஆகாது. கறிக்கோழிக்கு ₹20 கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறேங்க.